தர்மத்துக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குமா? அதுக்கு இவ்வளவு சக்தி இருக்குமா? அப்படிங்கிற மாதிரி எனக்கே வந்து சந்தேகம் வர அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. சேலம் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை, அவர் வந்து ரொம்ப 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 வசதிக்காரர். அவருடைய குழந்தை வந்து கொண்டுட்டு போய் போட்டுட்டாங்க. அதுக்கு வந்து ஃபீவர், காய்ச்சல் வந்து நிற்கவே இல்லை. என்ன காரணம்? அந்த ஃபீவரை கண்டுபிடிக்கிறதுக்கோசரமே 1008 ரத்த டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது பாம்பே வரைக்கும் போயிட்டு வந்துச்சு. என்னென்னமோ பண்ணினாங்க. ட்ரிப்ஸ் போட்டால் ஜன்னி வருது, இல்லைன்னா ஃபீவர். அதை வந்து இப்போ சரியாகுது. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா திருப்பி வந்துடுது. அந்த மாதிரி வந்து அதை அடக்கவே முடியல அந்த ஃபீவரை. அப்போ வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வந்து ஒரு வயசான நர்ஸ் வந்து அவங்க பக்கத்தில் இருந்துருக்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த நர்ஸ் எதுவும் சொல்லலையாம். அந்த ரூமுக்கு வந்த உடனே அழுதுகிட்டு இருந்த அந்த அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒன்று சொல்கிறேன் செய்யுங்க, எத்தனை கோடின்னு தானே சொல்கிறீங்க, கோடிங்கிறதே உங்களுக்கு வந்து சர்வசாதாரணம் தானே. எத்தனையோ பேர் தான் குழந்தைகள் வந்து மருத்துவம் இருந்துச்சுன்னா மருத்துவம் பண்ணால் காப்பாற்றிடலாம், இல்லைன்னா என் குழந்தை செத்து போயிருங்கிற லெவலில் யாராவது இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த குழந்தை பிழைக்கிறதுக்கு என்ன மருத்துவ உதவியோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒருவேளை அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கட்டும்னு அவங்க வாழ்த்துனாங்கன்னா அந்த புண்ணியம் கூட இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சேலத்தில் வந்து எல்லா மருத்துவமனையிலையும் மேக்ஸிமம் இந்த ஹார்ட்டு டாக்டரு அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இங்கே அப்படி இல்லை மேக்ஸிமம். அப்புறம் கோயம்புத்தூரில் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு 7 வருஷத்து பையன், அவனை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து நிலக்கடலை அப்புறம் பட்டாணி கடலை வந்து வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்க வந்து அந்த பையனை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் பணம் தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. உடனே அந்த பையனுடைய மருத்துவ செலவு ஃபுல்லும் ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய குடும்பத்துக்கும் கொஞ்சம் உதவி பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ அந்த அம்மா தனிப்பட்ட முறையில் அவரை கேட்காமையே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களேன்னு தெரில. அதனால் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்குறாங்க. அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாமே அங்கே கோயம்புத்தூர்லேயே டாக்டருங்களை வச்சு ரொம்ப கரெக்டாக நல்லா செஞ்சு முடித்து அது வரைக்கும் அவங்களுடைய சாப்பாட்டு செலவு ஃபுல்லும் ஏற்றுக்கிட்டு, ஏன்னா அவங்க வந்து தள்ளுவண்டி வச்சு பொட்டுக்கடலை வைக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து வேறு ஜீவனம் கிடையாது. அதனால் அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி ஒரு கூரை வீட்டில் இருந்துருக்குறாங்க. அவங்களுக்கு மேலே செவுறு வச்சு அட்டையெல்லாம் போட்டு கொடுத்து அந்த குடும்பத்தை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த ஒரு வார்த்தையை அவங்க சொல்ல மாட்டாங்களா. நான் கடைசியாக வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளை குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அழுததாக சொல்கிறாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டலில் பேசிக்கிட்டது தான், நான் பார்க்கலிங்க. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு அந்த தடவை போன ஜுரம் வந்து திருப்பி வரவே இல்லையாம். அந்த நர்ஸு சொன்னதை கேட்டு செஞ்சதுனால அந்த நர்ஸுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தாங்களாம். நீங்கள் வந்து ஒரு ஐடியா சொன்னீங்க, என்னவோ ஒரு நம்பிக்கை, அந்த தர்மம் தான் வந்து என் குழந்தையை காப்பாற்றுச்சின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த நர்ஸுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்களாம். அதை வந்து இன்னொன்று புறம் பிடிச்ச 2 நர்ஸுங்க வந்து பேசிக்கிட்டாங்க, ஒரு ஐடியா கொடுத்துட்டு 1 லட்ச ரூபா வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு தர்மத்துக்கு நிஜமாகவே இவ்வளோ சக்தி இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. இவ்வளோ பவர் இருக்குமா? ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் தரம் உயர்த்தி கொடுத்த உடனே இந்த குழந்தை பொழைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்க பதில் வந்து இனிமேல் வராது, அது வந்து ஏதோ கண்டுபிடிச்சிட்டோம், ஏதோ மெடிசன் கொடுத்துட்டோம் அப்படின்னு டாக்டருங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா உறுதியாக வந்து அந்த தர்மம் காப்பாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை இப்போ நல்லா இருக்குதாம்மா, ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. நம்புகிறவங்க நம்புங்க, நம்பலைன்னா மேலே தள்ளி விட்ருங்க.